பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 20-21 வாசிக்கும்போது, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாகப் பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்திரோ என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தியாக ஒரு போதகரின் வேதனை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதகராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துள்ளார். உங்களுடைய வேதனையும் என்னுடைய வேதனையும் என்னமாய் இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இங்கே எலியா சொன்னபடி இஸ்ரவேலின் பஞ்சம் துவங்கிற்று. அங்கே அவர் கேரித் ஆற்றங்கரையில் போய்க்கும்படி தீர்க்கதரிசிக்கு தேவன் அங்கே கட்டளையிட்டார். அங்கே உணவு இல்லை, தண்ணீர் இருந்தது. உணவை தேவன் காகம் மூலமாய் தந்தார். அந்த ஆறு வற்றி போன பொழுது தேவன் தொடர்ந்து தண்ணீரை அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை கற்றுத்தருகிறார். ஒரு விதவிக்கும் அவன் மகனுக்கும் தேவ உதவி தேவையாக இருந்தது. எனவே ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய மாபெரும் திட்டத்தை அங்கே வைக்கிறார். எனவே அங்கே செல்லும்படி எலியாவிடம் தேவன் சொன்னார். அங்கே எலியே கடந்து போகிறார். அங்கே சாரிபாத் என்ற இடம், அது அஞ்ஞான தேசம்தான். ஆனால் தேவனை நேசித்தவள் அங்கே எலியா சென்றதால் பஞ்சம் அந்த குடும்பத்தை பாதிக்கவில்லை. மாவும் எண்ணெயும் ஒரு அற்புதமான முறையிலே அதிகரித்தது. ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை அங்கே கண்டார்கள். அந்த வீட்டிற்கும் துன்பம் வந்தது. ஆனால் விதவையின் மகன் சுகமானான். பலவீனம் அங்கே அதிகரித்தது. ஒரு நாள் இறந்து போனான். அந்த சிறுவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறார் ஒரு போதகனாகிய எலியாவை அந்த பெண் குற்றம் சாட்டியது போலும் அந்த துன்பம் தனக்கு வருவதற்கு காரணம் தன் பாவம் என்று அங்கே நினைத்தான். அறிக்கைப்படாத பாவம் எல்லாவற்றையும் அங்கே துன்புறது போல அவனையும் துன்புறுத்தியது. தமக்கு துன்பம் வரும்போது தன் பாவத்தின் நிமித்தம் நமக்கு அந்த தண்டனை வந்ததாக பிசாசு சொல்லுவான். ஆனால் அங்கே விதையும் அறுப்பதையும் தேவன் நமக்கு அங்கே தண்டனையாகவும் அங்கே சொல்லுவான். ஆனால் இங்கே எலியா அப்படிப்பட்ட பிரசங்கம் செய்யவில்லை. அவரை திட்டவும் இல்லை, ஆறுதல் சொல்லவும் இல்லை. ஒரு குழம்பிப்பான ஒரு சூழ்நிலை இருந்தார். இந்த நிலையிலே அங்கே ஜெபிக்கிறார். அந்த தேவன் ஜெபத்தை கேட்டார். அந்த குழந்தை உயிர் பிழைத்தது. இறந்தவர் உயிரிழந்தார்கள். வேதாகமத்தில் இது முதல் சம்பவமாக இருந்தது. எனவே தேவனிடம் நமக்காக காரியத்தை நீங்கள் நானும் விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகிறோம். அப்படி இல்லாமல் பாவத்தை ஏற்கனவே அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றிருந்தால் நாம் ஏதாவது தேவனத்தில் கேட்க விடும்போது தாமதமின்றி உடனே நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே உங்களுடைய வேதனையும் என்னுடைய வேதையும் தேவன் அறிவார். திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது தேவன் உங்களுடைய ஜெபத்திலும் இன்றைய ஜெபத்திலும் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். அந்த வெற்றி நிச்சயமாக பெரிய ஒரு அற்புதமாய் மாறும். அப்படிப்பட்ட உன்னதமான ஊழியத்தை நாம் செய்வோம். தேவன் அந்த வரத்தை உங்களுக்கு அனுப்பும் கொடுப்பாராக. ஆமேன்.